ஹாய் மாமிஸ். இன்றைக்கி வந்து நம்ம ட்ராகன் ஃப்ரூட்ஸில் வந்து எப்படி ப்யூரி பண்ணி கொடுக்கலான்னு பார்க்கலாம் பேபிஸ்க்கு. பாருங்கள், ஒரு ஃபுல் ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துகிட்டு அதோடய ஸ்கின்னை வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது வந்து பல்ப்பு மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை வந்து ஒரு ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இவ்வளோ தேவைப்படாது. ஒரு ஹாஃப் ட்ராகன் ஃப்ரூட் போட்டிங்கன்னா அதுவே ரொம்ப உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் குவான்டிட்டி. பாருங்கள், குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இது ஆக்சுவலி ஒரு நல்ல கலராக இருக்குது வாங்கின ட்ராகன் ஃப்ரூட்டு. இதில் வந்து நம்ம ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். சீட்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா ஸ்கின் மட்டும் கரெக்டாக பீல் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஒரு 2 டைம் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து டக்குன்னு உங்களுக்கு கிரைண்ட் ஆயிரும். ரொம்ப நேரம் நீங்கள் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நல்லா பல்ப்பியாக இருக்குது. நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இது ஒரு ஜூஸ் மாதிரி இருக்குது. ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி. இது வந்து நான் ஸ்பூன் ஃபீடரில் போட்டு பேபிக்கு ஃபீட் பண்ண போகிறேன். பாருங்கள், இது ட்ராகன் ஃப்ரூட்டில் வந்து நிறைய நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து கான்ஸ்டிபேஷன் ரிலீஃப் பண்ணும் அண்ட் பேபிஸோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நான் ஸ்பூன் ஃபீடரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேபிக்கு நான் ஃபீட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது ரோகன் இஸ் ரெடி. பாருங்கள், ஈ ஸோ எக்ஸைட்டட். புதுசாக ட்ராகன் ஃப்ரூட் ட்ரை பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு டேஸ்ட்டு. ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி இருக்க எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ்லாம் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணலான்னு டவுட்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க வேண்டாம், பேபிஸ்க்கு கொடுக்கலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பேபிஸ்க்கு. அண்ட் அந்த கலர்ஸ் பார்த்து அவங்க வந்து அந்த டெக்ஸ்டர்ஸ் பார்த்து நான் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பேபி இன்னும் கொஞ்சம் ஒரு 9 months ஓல்டு வரப்போ நம்ம வந்து ஃபிங்கர் ஃபுட்ஸாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதை வந்து பீசஸாக கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்ற மாதிரி ஃபிங்கர் ஃபுட்ஸாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தட் அவங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.